ரொம்ப பாவம் கேப்டன். ஆமா, கரெக்டு தான். எனக்கு எதுவும் சரியா அமையவும் இல்லை, நிலைக்கவும் இல்லை. நான் பாவம் தான். நீங்க முதல்ல உங்க அப்பாவை கண்டுபிடிங்க. அப்பதான் அவர் உங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு சொல்லுவாரு. சரி, நீ ஏன் என்கிட்ட இதெல்லாம் கேட்ட? கேட்கணும்னு தோணுச்சு. உங்க அப்பா அம்மா சீக்கிரமா கிடைக்கணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்களும் தேடி பாருங்க. கிடைச்சதும் எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்றீங்களா? சொல்றேன். மகேஷோட லஞ்ச் பேக் இது. அவன் வந்ததும் கொடுத்துறியா? கொடுத்துடுறேன். வர்றேன். பாய். பாய். மாமா. வாமா சுடர், ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டியாமா? முடிச்சிட்டேன் மாமா. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் தருண் ஒழுங்கா ஹோம்ஒர்க்கையே முடிக்கிறான். இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு உண்டான ஹோம்ஒர்க்கை அப்படியே சேர்த்து வச்சுக்குவான். ஸ்கூலுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் போகும்போதெல்லாம் ஒரே கம்ப்ளைண்டாக தாம்மா இருக்கும் அவன் பேரில். மாமா, உங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சா? எனக்கு என்னம்மா, நான் ஜம்முன்னு ஆயிட்டேன். மாமா, அம்முக்காக வாதாட வக்கீல பார்க்கலாமா? பாருடா, நான் சொல்ல மறந்துட்டேன். அப்படி இப்படின்னு தேடி ஒரு நல்ல வக்கீலா நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். அவர் எடுத்த கேஸ் எல்லாமே ஜெயிச்சிருக்காராம். நாளைக்கு தான் நான் போய் பார்க்க போறேன். மாமா, நாளைக்கு லீவ் தானே, நானும் உங்க கூட வரட்டுமா? சரிம்மா, உன்னையும் நான் கூப்பிட்டு போறேன். மாமா, எப்ப மாமா உள்ள கூப்பிடுவாங்க? ரொம்ப டைம் ஆயிடுச்சு. கூப்பிடுவாங்கம்மா. நிக்காம போறாரு. சார் சொல்லுங்க. ஏதாவது சொன்னாரா? சார் ஒரு முக்கியமான கேஸ் ஃபைல் பார்த்துக்கிட்டு இருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கூப்பிடுவாரு. என்ன மாமா இவரு இது ஏதோ 7th டைமா சொல்லிட்டு இருக்காரு. நாம இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம்.